இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே செத்து போனவங்கள பாக்குற சக்தி இருக்கு. அப்படி ஒரு நாள் இவங்க காலேஜ்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்டுக்கு பின்னாடி ஒரு பேயை பாக்குறாங்க. சாதாரணமா யாருக்கும் சும்மாவேலாம் அவங்க மேல பேய் ஏறாது. ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு என்ன ஆச்சுன்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா நோட்ஸ் வாங்குற மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க மேல விபூதி அப்புறம் எலுமிச்சத்தெல்லாம் காமிக்க திடீர்னு அவங்க உடம்புல வேற ஒரு பேயை பாக்குறாங்க. உடனே இவங்களும் அங்க இருந்து கிளம்பி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இத பத்தி சொல்லிட்டு இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அங்க பார்த்தா அந்த பேய் பிடிச்சது இல்லையா, அவங்களோட உடம்பு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உடம்புக்கு முடியாம போயிட்டு இருக்காங்க. இவங்களும் உடனே இந்த பொண்ணோட அண்ணா கிட்ட இவ நைட்டு எப்பயாச்சும் எழுந்து உலாத்திட்டு இருப்பாளான்னு கேட்க, அதுக்கு அவரும் நீ ஏன் பாக்குறல அவளோட நிலைமைய, எப்படி அவ தனியா நடப்பா, இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கும் பேய் மேல நம்பிக்கை இல்ல. ஏதோ தங்கச்சிக்கு காய்ச்சல் தான் வந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அப்படி இருந்தாலுமே இங்க என்னதாண்டா அப்படி நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் நைட் ஆயிடுது. நடுராத்திரியில இவங்க திடீர்னு எழுந்து வெளியே போறாங்க. இவங்களோட அண்ணனும் திடுதுப்புன்னு எழுந்து பார்த்தா தங்கச்சி இப்படி நடந்து எங்கேயோ போயிட்டு இருக்கான்னு பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. உடனே இவ அப்படி எங்க போறா இன்னார்த்திக்குன்னு அப்படியே இவங்களுக்கு பின்னாடியே இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு சின்ன லைக் தட்டி விட்டுருங்க. பார்ட் 2 கமிங் சூன்.